that those were meant to degrade Iran's ability to disrupt the Strait of Hormuz. How many more strikes will it take to significantly? Well, you never know. Look, I mean, most people would have given up by now. You know, they've got no Navy, they got no Air Force. Most people would have given up, they haven't. So I give them credit for that. I mean, they're known as big tough. They're tough. நீங்க பார்த்த அந்த வீடியோல டொனால்ட் ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்றாரு, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க, திருப்பி வேற அடிக்கிறாங்களே, மத்த நாடுகளா இருந்து அப்படி பண்ண மாட்டாங்க, ஆனா ஈரான் அப்படி பண்றாங்க. ஐ ஹாவ் டு கிவ் கிரெடிட்ஸ் டு தெம், அதாவது நான் அவங்கள பாராட்டுறேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. முன்னாடி நாள் இப்படி பேசிட்டு அடுத்த நாள் இதே டொனால்ட் ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்றாரு, ஈரான் எங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி கெஞ்சினாங்க, அதனால நாங்க நடத்த இருந்த அந்த மிகப்பெரிய தாக்குதலை நிறுத்திருக்கோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு நம்ம மட்டும் கிடையாது, அமெரிக்க மக்களே இப்பெல்லாம் கேட்க தொடங்கிட்டாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறத டீடைல்டாக ஆதாரப்பூர்வமாக வீடியோக்குள்ள சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிகோட் பை வெங்கட். ஸ்பெயினுடைய ஷூட்டா அப்படிங்கிற ஒரு நகரத்துக்குள்ள மொரோக்கோவை சேர்ந்த மக்கள் 65,000 பேருக்கு மேல ஒரே நேரத்துல கோஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது என்ன காரணம் அப்படிங்கறத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்பர்ஸ் கம்மியா போயிருந்தாலும் நீங்க கொடுத்த அந்த ஹார்ட்ஸ் எல்லாம் எனக்கு மிகப்பெரிய மனநிறைவை கொடுத்துருக்கு. இன்னும் உங்ககிட்ட இருந்து ஹார்ட்ஸை வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் கிடைச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான டீடைல்டான அனாலிசிஸோட நம்ம வீடியோஸை நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்ல பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு காலையில என்ன அறிவிச்சிருக்காரு, நாங்க ஈரான் மேல ஒரு தீவிரமான தாக்குதலை நடத்தலாம்னு இருந்தோம், ஆனா அதை நாங்க நிறுத்தி இருக்கோம். எங்களுடைய கன்ஸ் எல்லாம் லோட் ஆகி தான் இருக்கு. இருந்தாலும் ஈரானும் கல்ஃப்ல இருக்கிற சில நாடுகளும் தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால நாங்க தாக்குதலை நிறுத்தி இருக்கோம். அது மட்டும் இல்ல, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை முழுமையாக எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம ஓபன் பண்றதுக்கு அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. அது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா நாங்க இந்த தாக்குதலை நிரந்தரமாக நிறுத்துவோம், அப்படி இல்லாட்டி திரும்பவும் தொடங்குவோம். இந்த கமிட்மெண்ட்டுக்கு இஸ்ரேலும் எங்களோட சேர்ந்து ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் அறிவிச்சிருக்காரு. சரி, ட்ரம்ப் சொன்ன மாதிரி தாக்குதல் முடிஞ்சிருச்சா, போர் முடிக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% உறுதியாக சொல்ல முடியாது. நிச்சயமாக 99% இதுல சந்தேகம் தான் அதிகமாக இருக்கு. ஏன் அப்படிங்கிறத ஒவ்வொரு காரணமாக சொல்றேன். முதல் விஷயம், டொனால்ட் ட்ரம்ப்னுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டே பிரச்சனைக்கு காரணமாக இருக்கு. அவருடைய ஆட்டிடியூட் பாருங்க, கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த போர்ல தான் தான் டிரைவிங் சீட்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு நெரேட்டிவ்ல போஸ்டர் போட்டிருக்காரு. அமெரிக்கா அடிச்ச அடியில ஈரான் தாங்க முடியாம தான் பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அமெரிக்க மக்களுக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ற மாதிரி அவருடைய போஸ்ட் இருக்கு. ஈரானுக்கு இது முதல்ல இருந்தே பிடிக்கல. ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தையில ஒரு நம்பிக்கை ஏற்படணும்னா என்ன பண்ணணும், ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி நடந்துக்கணும். அப்ப இங்க ஒரு மாதிரி பேசிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வெளியே போய் நாங்க ஈரானை காலில் விழ வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டோம்னா அது ஈரானுக்கு எப்படி பிடிக்கும்? சோ முதல்ல டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆங்கிள், இந்த நெரேட்டிவோட, இப்படிப்பட்ட ஆட்டிடியூடோட இந்த மாதிரி போஸ்ட் போறதை நிறுத்தினா மட்டும்தான் ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஓகே, அது ட்ரம்ப்னுடைய கேரக்டர்ல ஏற்பட வேண்டிய மாற்றம். 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 80 மட்டும் எப்படி வளைஞ்சிரும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த போர்ல ஈரான் நிச்சயமாக அமெரிக்கா கிட்ட போய் பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படிங்கறத லிஸ்ட் பண்ணலாம். முதல் ஆதாரமே டொனால்ட் ட்ரம்ப் தான். நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ பார்த்தோம்னா அது என்ன சொல்றாரு, ஈரானை பாராட்டுறாரு. திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, நாங்க எவ்வளவுதான் அவங்களுடைய கடற்படை அவங்களுடைய விமானப்படை எல்லாம் அடிச்சு நொறுக்கினாலும் திரும்ப அட்டாக் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்குறாரு. ஒருத்தன் எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப அடிக்கிறான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? முதல் விஷயம், அவன் வீக்கா இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது, அவன்கிட்ட ஆயுதம் இன்னும் இருக்குன்னு அர்த்தம். இந்த வீக்கா இல்லாத ஒருத்தன் இவ்வளவு ஆயுதம் வச்சிருக்கிற ஒருத்தங்கிட்ட நீங்க திரும்ப திரும்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது ட்ரம்ப்னுடைய அந்த ஒரு பாராட்டிலேயே நமக்கு கிளீனா தெரிஞ்சிருச்சு. அப்படி வீக்கா இல்லாத ஈரான் எதுக்காக அமெரிக்கா கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்த வாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சணும்? ஆனா ட்ரம்ப்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல ஒரு உண்மை வேணா இருந்திருக்கலாம். என்ன அப்படின்னா, கல்ஃப் நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்த வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இது உண்மையாக இருந்திருக்கலாம். காரணம் என்ன, ஈரான் மேல நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா ஈரான் கல்ஃப்ல தான் அட்டாக் பண்றாங்க. கல்ஃப்னுடைய எனர்ஜி செக்டர்ஸ் எல்லாம் குறி வச்சு அடிக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணெய் உற்பத்தி, கேஸ் உற்பத்தி எல்லாம் பாதிக்கப்படுது, வெளிநாடுகளுக்கு போகாம இருக்கு. அதனால அமெரிக்கா ஈரான் அடிக்கிறதுனால கல்ஃபுக்கு தான் ப்ராப்ளம், அதனால இந்த அட்டாக்கை நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கல்ஃப் கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி போன வாரம் நடந்த விஷயங்கள் எல்லாமும் அப்படிதான் இருந்திருக்கு. அப்படி இந்த வாரம் என்னதான் நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி போர் தொடங்கும் போது எப்படி தொடங்கும்? அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து முதல்ல ஈரான் மேல அட்டாக் பண்ணுவாங்க, அதுக்கு பதிலடியாக தான் ஈரான் தாக்குதல் நடத்துவாங்க. ஆனா இந்த வாரம் மட்டும்தான் ஈரான் முதல்ல தாக்குதல் நடத்தினாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு 4 நாள் அட்டாக்கை வந்து பாஸ் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த பாஸை முடிச்சது ஈரான் தான். ஏன் அப்படின்னா, அமெரிக்காவும் சவுதியும் சேர்ந்து ஈராக்ல இருக்கிற ஈரானுடைய ஆயுத குழுக்கள் மேல அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில ஈரான் ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்க படைத்தளங்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. சோ அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஈரான் மேல நேரடியாக கை வைக்கல. அப்படி இருந்தும் ஈரான் ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்கனுடைய படைத்தளங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னா
இதுதான் இனிஷியேஷன், அதாவது தாக்குதலை தொடங்குறது அப்படின்னு அர்த்தம். ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஈரான் வீக்காவே இருக்காங்க அப்படின்னா எதுக்காக அவங்க வந்து சண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த தாக்குதலை தொடங்கணும்? ஸோ ஈரான் வீக்கா இல்லை. அது மட்டும் இல்ல, சவுதி அரேபியாவுக்கு சுத்தி சுத்தி செக் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஈரான். ஒரு பக்கம் சவுதி அரேபியாவுக்கும் ஏமன்ல இருக்கிற ஹவுதி படைகளுக்கும் இடையில பிரச்சனை போயிட்டு இருக்கு. சவுதியினுடைய கப்பல்களை நாங்க பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட்ல வந்து முடக்குவோம் அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈராக்ல இருந்து சவுதி மேல தாக்குதல் நடக்குது. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஈரான் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல்களை கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட் வழியாக சவுதி கப்பல்களை கொண்டு போக நினைச்சாங்க. இப்ப அதுவும் முடக்கிட்டாங்கன்னும் போது சவுதி என்ன பிளான் பண்றாங்க? நம்ம ஜூயிஸ் கேனல் வழியாக மெடிட்டரேனியன் கடலுக்கு போய் ஆப்பிரிக்காவை சுத்திட்டாவது நம்மளுடைய எண்ணெயை கொண்டு போய் வித்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அங்கேயும் ஒரு செக் வைக்கிறாங்க. எகிப்துக்கு பக்கத்துல இருக்கிற டிமிட்டா அப்படிங்கிற ஒரு போர்ட்டின் மேல தாக்குதல் நடத்தப்படுது. அந்த தாக்குதலை நாங்க தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஈரானும் சொல்லல, ஹவுதிக்களும் சொல்லல. இருந்தாலும் அதை ஈரான் தான் செஞ்சாங்க அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் நம்புறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க? இஸ்ரேல் அந்த அட்டாக்கை நடத்திட்டு எங்க மேல பழிய போடுறாங்க அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. எது இப்படியோ இந்த போர் எகிப்து வரைக்கும் நீண்டுருச்சு. அந்த வழியாகவும் நம்மளுடைய கப்பல்களை கொண்டு போக முடியாத சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறது சவுதிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், ஹவுதிகளுக்கு எதிரான சண்டையில அமெரிக்கா தலையிட வேணாம் அப்படின்னு சவுதி அமெரிக்கா கிட்ட வலியுறுத்தி பேசினதாக ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். அது உண்மை அப்படிங்கிறது இப்ப நிரூபணம் ஆயிருச்சு. அமெரிக்கா இந்த போருக்குள்ள சவுதிக்கு ஆதரவாக அட்டாக் பண்ணாங்கன்னா அதை ஒரு வாய்ப்பா வச்சு ஈரான் சவுதி மேல நேரடியாக தாக்குதல் நடத்துவாங்க. அது இந்த போரை இன்னும் பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிரும் அப்படிங்கிறத உணர்ந்துதான் சவுதி அரேபியா அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரிதான் இப்ப நடந்திருக்கு. கல்ஃப்ல இருக்கிற நாடுகள் எல்லாம் இந்த போரை இன்னும் பெருசாக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருக்காங்க. அதனாலதான் டொனால்ட் ட்ரம்பை கன்வின்ஸ் பண்ணி அவங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு வர வச்சிருப்பாங்க அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. டொனால்ட் ட்ரம்ப் நாங்க இந்த அட்டாக்கை ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடிதான் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோட பேசியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா யாரை கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுல தான் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன விஷயத்துல நம்ம வேறுபட வேண்டியதா இருக்கு. இதையெல்லாம் விட இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாரு? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை முழுமையாக திறக்க ஈரான் ஓகே சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. அது ஓகே சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓகே சொன்னும் போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது ஈரான் அவங்க சொன்ன மாதிரியே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறந்தாங்க, கப்பல்களும் போச்சு, அதுக்கு எந்த விதமான சுங்க கட்டணமும் வசூலிக்கல. ஆனா ஈரான் ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க, எங்க கிட்ட சொல்லிட்டு அந்த கப்பல்கள் எல்லாம் போகணும், எங்க கிட்ட பெர்மிஷன் வாங்காம இந்த கப்பல்கள் போகக்கூடாது அப்படின்னாங்க. ஆனா ஓமனும் அமெரிக்காவும் சேர்ந்து என்ன திரும்ப பண்ணாங்க? இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல ஓமன் ஒட்டிய ஒரு பாதை இருக்கு, அந்த பாதை வழியாக கப்பல்களை நைஸா கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. அது பிடிக்காம தான் ஈரான் அட்டாக் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த அக்ரிமெண்ட்டை மீறினது அமெரிக்கா தான் அப்படின்னு ஈரான் குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ நீங்க திரும்பவும் வந்து அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறங்க அப்படின்னு சொன்னா ஈரான் எப்படி திறப்பாங்க? அப்படியே திறந்தாலும் எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுல விடாப்படியாக நிற்பாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம சும்மா காலியா வச்சிருக்கிற ஒரு நிலமா இருந்தாலும் அதுல ஒரு வேலியை போட்டு வச்சுட்டு தான் வருவோம். ஏன்னா இது நம்மளுடைய நிலம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடணும், வேற யாரும் ஆக்கிரமிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா கப்பல்கள் எல்லாம் ஃப்ரீயா போனாலுமே எங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கினாதான் அது எங்களுடைய இடமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஈரான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால அதை விட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லை. இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு அமெரிக்காவை கூப்பிட்டிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப பேச்சுவார்த்தைக்கு தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கூப்பிட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணங்களை இப்ப பார்க்கலாம். முதல் காரணம், அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் பற்றாக்குறை. பேட்ரியாட் தாட் இந்த முக்கியமான டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அமெரிக்கா வச்சிருக்காங்க. அதாவது உள்ள வர ஏவுகணைகளை தடுத்து அழிக்கிற ஏவுகணைகள். இதை இந்த போர்ல நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. காரணம், ஈரான் ஏவுகணை மூலமாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் மட்டும்தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானுடைய ட்ரோன்கள் ரொம்ப சீப்பானது. ஒரு ட்ரோன் பார்த்தோம்னா ஒரு $1000 தான் இருக்கும். ஆனா அந்த ட்ரோனை தடுத்து அழிக்கிறதுக்காக அமெரிக்கா பயன்படுத்துற இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அது ஒன்னு 2 மில்லியன் 3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுல உருவாக்கப்படுறது. ஸோ அந்த வகையில் அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் எல்லாம் காலியாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் குறி வச்சு ஈரான் அட்டாக் பண்ணி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனாலையும் அமெரிக்கனுடைய வெப்பன் ஸ்டாக் பைல் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அமெரிக்க ஊடகங்கள் சொல்றாங்க. ட்ரம்ப்பை விமர்சிக்கிற ஊடகங்கள் சொல்ற தகவலை கூட நம்ம நம்ப வேணாம்னு வச்சுக்கோங்களேன். ட்ரம்ப்பை ஆதரிக்கிற, ட்ரம்பினுடைய மருமகள் வேலை பார்க்கிற ஃபாக்ஸ் நியூஸ் அவங்களே இதை ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க சொல்ற டேட்டா படி பிப்ரவரி 27 முன்னாடி எவ்வளவு ஆயுதங்கள் இருந்துச்சு, இப்ப எவ்வளவு கம்மியாக இருக்கு அப்படின்னு நம்பர்ஸோடய அவங்க தெளிவாக போட்டுட்டாங்க. அந்த நம்பர் சொல்ற ஒரு முக்கியமான டீடைல்ஸ் என்ன தெரியுமா? அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எவ்வளவு திரும்ப குறைஞ்சிருக்கு. 3 வருஷத்துல அமெரிக்காவினுடைய ஆயுத நிறுவனங்களால எவ்வளவு தயாரிக்க முடியுமோ
அவ்வளவு அளவிலான ஆயுதங்களை இந்த 6 மாச போர்ல மட்டுமே அமெரிக்கா காலி பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஆயுத நிறுவனங்கள் எல்லாமே கமர்ஷியலாக இயங்குற ஆயுத நிறுவனங்கள். அவங்க ஏதோ ஒரு தேவையில்லாம ஏதோ ஒரு லாபம் இல்லாம அவங்க சும்மா வதவதன்னு ஆயுதங்களை எல்லாம் ரெடி பண்ண மாட்டாங்க. நீடு இருக்குதான் அந்த ஆயுதங்களை எல்லாம் உருவாக்குவாங்க. அப்படிதான் அமெரிக்காவுடைய தனியார் ஆயுத நிறுவனங்கள் எல்லாம் செயல்பட்டு இருக்கு. ஈரானுக்கு என்ன அட்வான்டேஜ்னா அவங்க தயாரிக்கிறது எல்லாமே அரசாங்கத்தினுடைய சொந்த ஆயுதங்கள். வேற நாட்டுக்கிட்ட இருந்தும் அவங்க ஆயுதங்கள் வாங்குறது கிடையாது. அவங்களுடைய சொந்த ஆயுதங்களே மேக்சிமம் யூஸ் பண்றதுனாலதான் ஏதாவது தேவைன்னா உடனடியாக அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தனியார் நிறுவனத்திட்ட போய் நிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த அட்வான்டேஜ் தான் ஈரான் கையில இருக்கு. ஸோ இந்த காரணத்தை பார்க்கும்போதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறதுல அமெரிக்காவுக்கும் பின்விளைவு ஏற்படும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, தி வாஷிங்டன் போஸ்ட்ல ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஐரோப்பாவுக்கான அமெரிக்க ராணுவத்தினுடைய தளபதி ஜெனரல் அலெக்சிஸ் கிரீன்விச் அவரு பென்டகன், அதாவது ராணுவ தலைமையகத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் போட்டே அந்த நியூஸை வெளியிட்டிருக்காங்க. இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதை யார் எழுதுனாங்க அப்படிங்கிற பேரோட வெளியிடுறாங்க அப்படின்னா அவ்வளவு தூரம் அந்த செய்தியில அந்த நிறுவனம் உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த 6 மாதம் நடந்த போர்ல இஸ்ரேலை தற்காக்கிறதுக்காக நாங்க அமெரிக்காவுடைய கடற்படை மூலமாக நிறைய தாக்குதல்கள் நடத்திருக்கோம். உள்ள வர ஏவுகணைகளை தடுத்து அழிச்சிருக்கோம். அதனால எங்க கிட்ட ஆயுதங்களுடைய அளவு குறைஞ்சிருச்சு. இனிமேலும் நாங்க இஸ்ரேலை தற்காக்க முடியாது. எங்களுக்கு கூடுதலான ஆயுதங்கள் இல்லை அப்படின்னா நாங்க அமெரிக்காவை தற்காக்கிற வேலையை மட்டும்தான் பார்ப்போமே தவிர இஸ்ரேலை கைவிட்டுருவோம் அப்படின்னு அவர் அந்த கடிதத்துல எழுதியிருக்காரு. இந்த கடிதத்தின் மூலமாக 2 விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஒண்ணு, அமெரிக்கா கிட்ட உண்மையாகவே ஆயுதங்கள் இல்லை, குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். 2வது விஷயம், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு பதிலடியாக ஈரான் ஒரு சிங்கிள் நாடாக இஸ்ரேலையும் கல்ஃப்லையும் தாக்குதல் நடத்தினாங்க. ஆனாலும் இஸ்ரேல் மேல பெரிய சேதம் ஏற்படலை அப்படின்னு செய்திகள்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மட்டும் டிஃபெண்ட் பண்ணல, அமெரிக்காவும் சேர்ந்து இஸ்ரேலை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணியுமே இஸ்ரேல் மேல சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஈரானுடைய ஏவுகணை பலம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தாமஸ் மேசி இவரு டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி. ஆனா டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக இவர் பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, ஈரான் 3 விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்காங்க. ஒன்னு, அமெரிக்கானுடைய பெட்ரோலியம் ஸ்டாக் அது காலியாகணும்னு வெயிட் பண்ணிருக்காங்க. 2வது விஷயம், அமெரிக்கானுடைய ஆன்டி டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்ரியாட் தாட்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆயுதங்கள் காலியாகணும்னு நினைக்கிறாங்க. 3வது விஷயம், அமெரிக்காவில் ரிப்பப்ளிக் கட்சி மெஜாரிட்டி இழக்கணும், நவம்பர்ல வர தேர்தலில் ரிப்பப்ளிக் கட்சி தோக்கணும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த 3 நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த போர்ல இருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்புடைய கட்சியை சேர்ந்த ஒரு எம்பியை ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இதையெல்லாம் வச்சு இப்ப சொல்லுங்க, இந்த பேச்சுவார்த்தையில வீக்கான பொசிஷன்ல இருக்கிறது யாரு, அமெரிக்காவா ஈரானா? நிச்சயமாக அமெரிக்கா தான். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்க மாட்டாங்களா, இல்ல பேச்சுவார்த்தை வேணாம்னு சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு எப்பயுமே ரெடியாக தான் இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு விஷயத்துல மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நம்ம போர்க்களத்துல எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அந்த நேரத்துல தான் நம்ம பேச்சுவார்த்தைக்கு போகணும். அப்போதான் ஈரானுக்கு சாதகமான விஷயங்களை கேட்டு வாங்க முடியும் அப்படிங்கிறதுல ஈரான் தெளிவாக இருந்தாங்க. இப்போ ஈரான் அந்த ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஈரான் சொன்ன விஷயங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்து என்னுடைய கணிப்பு இதுதான். அதனாலதான் சொல்றேன், டொனால்ட் ட்ரம்ப் திரும்பவும் மீசையில மண்ணோட்டல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருந்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனை முடிவுக்கே வராது. ஸோ இப்ப தாக்குதல் நிறுத்தமும் கூட ஒரு தற்காலிகமான தாக்குதல் நிறுத்தமாக இருக்கலாம். அவங்களுடைய ஆயுதங்களை ஸ்டாக் பைல் பண்ணி வைக்கிறதுக்கு, அவங்களுடைய எண்ணெய் ரிசர்வ் அதை ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமெரிக்காவும் பார்க்கலாம், ஈரானும் பார்க்கலாம். இது நிரந்தரமான தீர்வை நோக்கி போகுமா அப்படிங்கிறதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். இன்னொரு பக்கம், நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, கீழே போடுறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இஸ்ரேல் அதை ஏத்துக்குவாங்களான்னு தெரியல. அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா பாலஸ்தீனத்துக்கான ஒரு அரசாங்கத்தை அவங்க அங்கீகரிக்கிற நிலைமை வந்துடும். அதனால அவங்க ஏத்துப்பாங்களான்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே இஸ்ரேல் அதை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏத்துக்கல அப்படின்னா முதல்ல ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடட்டும், அப்புறமாக நாங்க காசாவில இருந்து வெளியேறதா இல்லையா அப்படிங்கிற முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹமாஸ் ஒரு விஷயத்துல திட்டவட்டமா இருக்காங்க, நாங்க ஆயுதங்களை கீழே போடுறோம்னு சொல்லிட்டோம். ஆனா அப்படி ஆயுதங்களை கீழே போடணும்னா இஸ்ரேல் அங்கிருந்து வெளியேறுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு அறிகுறியாவது எங்களுக்கு தெரியணும். அப்படி எதுவுமே எங்களுக்கு தெரியலன்னா நாங்களும் எங்களுடைய ஆயுதங்களை கீழே போட மாட்டோம் அப்படின்னு ஹமாஸும் சொல்லிட்டாங்க. ஸோ இஸ்ரேலுடைய இந்த முடிவு காசாவில் திரும்பவும் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வராத ஒரு சிச்சுவேஷனை நோக்கி தான் கொண்டு போகுது. இப்பவும் காசாவில் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே இஸ்ரேலுடைய தாக்குதல்ல காசாவில் 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த போரை பத்தின வீடியோஸை நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்ல நீங்க பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கு, நம்மளால புதுசா லேர்ன் பண்ணிக்க முடியுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஹைப் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. யூடியூப்ல நீங்க பார்த்த மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் கொண்டு போய் சேர்க்க முடியும். யூடியூப் அல்காரிதமே அதை செஞ்சிடும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.